வரலாற்றுல நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனா நம்ம மறந்து போன ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா சென்ட் ஆகும். இப்ப உலகத்துல எல்லாருமே தங்கத்த நிறைய இருப்பு வச்சிருக்காங்க. ஆனா முதலா தங்க நாணயத்த வெளியிட்ட நாடு என்னன்னு தெரியுமா? அது வேற எந்த நாடும் இல்ல, இத்தாலி தான். இத்தாலியில இருக்கிற புளோரன்ஸ் நகரத்துல தான் ஃபர்ஸ்டா தங்க நாணயமா வெளியிட்டாங்க. 1252வது வருஷம் இந்த நகரத்துக்கான தங்க நாணயத்தை இந்த நாடு வெளியிட்டுச்சு. அதுதான் முதலா தங்க நாணயத்தை வெளியிட்ட நாடு. ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல் தான். 15லிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த ஐரோப்பியர்கள் வந்து பிணங்களை சாப்பிட்டா தன்னோட நோய் தீருன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்களாம். இப்பவும் ஏதாவது ஒரு நாடுல இந்த மாதிரி நம்பிட்டு இருக்காங்களான்னு தெரிஞ்சா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த விஷயத்தை நம்பவே மாட்டீங்க. கடந்த 1900 வருஷங்கள்ல அமெரிக்கால ஒரு சராசரி மனுஷனோட ஆயுட்காலம் வந்து 47 வயசு தான் சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. அது எதனாலனா அங்க நடந்த உள்நாட்டு போர்கள்னால நிறைய பேர் ஒரு சின்ன வயசுலயே இறந்து போயிருக்காங்க. ஆய்வின்படி அவங்களோட சராசரி ஏஜ் வந்து 47 வயசு தான். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் எல்லாருமே வாகனங்கள் வச்சிருக்காங்க. அதனால நிறைய விபத்துகள் வந்து எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா முதல் கார் விபத்து வந்து ஓஹியோ மாகாணத்துல தான் நடந்திருக்கு. முதலா கார் விபத்து வந்து 1891ல ஓஹியோவில் தான் நடந்திருக்கு. இப்ப நடந்த கார் விபத்துகளை நம்ம கணக்கில் என்னாத அளவுக்கு கார் விபத்துகள் நடந்திருக்கு. ஸோ டிரைவ் பண்ணும்போது சேஃப்டியா டிரைவ் பண்ணுங்க. நம்ம சேஃப்டிக்கு நம்ம தான் பொறுப்பு. இப்ப எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு மணினா அது டாலர் தான். டாலர் வந்து 1785ல தான் அதிகாரப்பூர்வமான பணமா வெளியிட்டிருக்காங்க. நம்ம மனித இனத்தை பத்தி சுவாரஸ்யமான தகவல் தான். மனித இனம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் நோட் பண்ணதுல 99% மக்கள் வந்து வேட்டையாடி தான் வாழ்ந்திருக்காங்க. அமெரிக்கால இருக்கிற கருப்பின மக்களை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். அமெரிக்கால சிவில் வார்ல இருக்கும்போது இந்த கருப்பின மக்களை விட இப்ப சிறையில இருக்கிற கருப்பின மக்கள் வந்து எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதா ஆய்வுல சொல்லியிருக்காங்க. நயாகரா நீர்வீழ்ச்சி வந்து எப்பவுமே உறைஞ்சதே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த விஷயம் நிகழ்ந்திருக்கு. 1932வது வருஷம் ரொம்ப பனி பொழிஞ்சனால அங்க அருவி வந்து கொஞ்சமா உறைஞ்சுக்கிட்டே போயிருக்கு. உள்நாட்டு போர்னாலே நிறைய மக்கள் இறக்கதா செய்வாங்க. ஆனா அமெரிக்கால ரொம்ப அதிகமா இறந்திருக்காங்க. அமெரிக்கால உள்நாட்டு போர் காரணமாக 20லிருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் வந்து வடக்கு பகுதியில் இருக்கிற இளைஞர் வந்து 10% இளைஞர்கள் இறந்திருக்காங்க. 18லிருந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் வந்து 30% வந்து தெற்கு பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் வந்து இறந்திருக்காங்க. கடைசியா நியூயார்க்குன்னு நம்ம இப்ப அழைச்சிட்டு இருக்கிற நியூயார்க் வந்து நியூயார்க்குன்னு ஃபர்ஸ்ட் நியூ ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு இப்பதான் தெரியும்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுல எந்த தகவல் வந்து உங்களுக்கு இப்பதான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த தகவலை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நல்லதை பேசுவோம், உண்மையை பேசுவோம். நன்றி.